சிலிண்டர் தட்டுப்பாடு உடனடி நடவடிக்கை வேண்டும். தமிழ்நாடு சமையல் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை. சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று தமிழ்நாடு சமையல் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தினர் கோரிக்கை விடுத்தனர். மிகவும் தமிழகத்தில் நிலவும் ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை, அதாவது எரிவாயு சிலிண்டர் மிகவும் தட்டுப்பாடான காலகட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. நாங்கள் எல்லோரும் இங்கே வருகின்ற 14-15 அன்று எங்களுக்கு மிக பெரிய முகூர்த்தங்கள் எல்லாம் திருமணங்கள் எல்லாம் நடைபெற இருப்பதால் இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு எங்களை மிகவும் பாதித்திருக்கிறது. அதாவது சமையல் தொழிலாளர்கள் அனைவரையும் மிகவும் பாதித்திருக்கிறது. இப்படி சென்றால் திருமணமே நின்று விடுமோ என்ற அச்சத்தில் பொதுமக்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையை இன்றைக்கு தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதற்காக முடிவு கட்ட வேண்டி நாங்கள் மரியாதைக்குரிய மாநில அரசையும் மற்றும் மத்திய அரசையும் இதில் வெகு சீக்கிரமாக எந்த அளவிற்கு இந்த தட்டுப்பாட்டு நிலைமையை சீர்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சீர்படுத்தி எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் மற்றும் இந்த திருமண வீட்டாரின் நலனையும் கருதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக 2 அரசாங்கங்களையும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இதனை நம்பி சமையல் தொழிலாளர்கள் எத்தனையோ 1000 பேர், இங்கே கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேருக்கு மேல் சென்னையில் இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் தொழில் பாதிப்பு. இன்னும் சொல்லப்போனால் தமிழகம் முழுவதும் உள்ள சமையல் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற கருத்தினை எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் அனைத்து உறுப்பினர்களின் சார்பாகவும் சமையல் தொழிலாளர்களின் சார்பாகவும் அரசுக்கு வேண்டுகோளாகவும் கோரிக்கையாகவும் வைக்கிறோம். இந்த நிலைமையை வெகு சிறையில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று மீண்டும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில உறுப்பினர்கள் மற்றும் தமிழகம் முழுவதும் உள்ள சமையல் தொழிலாளர்கள். நன்றி, வணக்கம். சில மண்டபங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு கேஸ் சப்ளை பண்ணுவாங்க இல்லையா? அப்ப இப்போ என்ன சொல்றாங்க அவங்க? சார், அதாவது இந்த தட்டுப்பாட்டுக்கு முன்னால் சில திருமண மண்டபங்களில் நாங்கள் கேஸ் கொடுக்குறோம், எங்ககிட்ட எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த தட்டுப்பாடு ஆரம்பித்த உடனேயே அதை வருகின்ற சமையல்காரர்கள், சமையல் கேட்டரிங் கான்ட்ராக்டர்ஸ் இவங்க கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க சார். இது எங்களுக்கு மிகுந்த ஒரு பாதிப்பாக இருக்குது. இந்த சூழ்நிலை எங்கள்கிட்ட திருப்பி விடும்போது அது பாதிப்பு எங்களை தான் சேருது. ஏன்னா ஒரு சிலிண்டரோட இப்போ என்னைக்கு என்ன ஆக போகுது என்னன்னு தெரியல. சிலிண்டர் முதல்ல கிடைக்கல, எத்தனை 1000 ரூபாய் கொடுத்தாலும் இன்றைக்கு சிலிண்டர் இல்லாத சூழ்நிலை. இந்த சூழ்நிலை திருமணம் நின்று விடுமோ அப்படிங்கிற அச்சம் திருமண வீட்டாருக்கும் இருக்குது. அதே அச்சம் எங்களுக்கும் இருக்குது. அவங்களுக்கு திருமணம் நின்றுனா எங்களுடைய தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அவர்களுக்கு என்ன மாதிரி நாங்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற சிந்தனையிலே நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். ஸோ இது உடனடியாக அரசாங்கம் இதில் தலையிட்டு 2 அரசாங்கங்கள், மத்திய அரசாங்கம் ஆகட்டும் மாநில அரசு ஆகட்டும், உடனடியாக இந்த புதியதாக எஸ்மா சட்டம் என்று இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சட்டத்தை அமுல்படுத்தி இருக்கின்ற சிலிண்டர்கள் எல்லாம் எங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சிலிண்டர்களெல்லாம் வெளியே கொண்டு வந்து எங்களை போன்ற சமையல் தொழிலாளர்களுக்கு உதவுவதற்கு திருமண மண்டபங்களுக்கும் திருமணம் செய்பவர்களுக்கும் உதவ வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறோம். இதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கையாகவும் முக்கிய கோரிக்கையாகவும் தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக வைக்கின்றோம். நன்றி ஐயா. இப்போ சிலிண்டர் கிடைக்காம உங்களுக்கு பெரிய தட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இது சம்பந்தமா அமைச்சரையோ இல்லை வேற யாராவது சந்திக்கிற மாதிரி உங்களுடைய ஏதாவது நிலைப்பாடு இருக்கா? அதாவது கடந்த முகூர்த்தம் வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இப்பொழுது இந்த 2-3 நாட்களாக தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது. எங்களுடைய ஒட்டுமொத்த சமையல் தொழிலாளர்களும் மாநிலத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளெல்லாம் நாங்கள் கேட்டு பிறகு நாங்கள் மத்திய அரசும் மாநில அரசையும் கேட்குற அளவுக்கு ஒரு கோரிக்கை வைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் அவர்களை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இந்த தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய சார்பாகவும் எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் கோரிக்கை வைக்கப்படும். இப்போ நடந்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, வருகின்ற காலகட்டத்திலே நடக்கின்ற திருமண விழாக்களுக்கு எங்களுக்கு சிலிண்டரு கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. ஒரு ஃபோன் பண்ணால் கூட சிலிண்டர் கிடையாது, சிலிண்டர் ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நிலை ஆரம்பிச்சிச்சு. அதனால் மத்திய அரசும் மாநில அரசும் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிருக்கின்ற திருமண விழா மட்டும் இல்லாமல் இப்போ ஹோட்டல்லாம் மூடுற ஒரு சூழ்நிலைக்கு இந்த சிலிண்டருடைய தட்டுப்பாடால் ஹோட்டல்லாம் மூடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. ஆகியால் உடனடியாக மத்திய அரசும் மாநில அரசும் இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும். தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக இந்த கோரிக்கை வைக்கிறோம். அரசாங்கத்தை நாங்கள் அணுகக்கூடிய சூழ்நிலை வரும்போது எங்களுடைய கோரிக்கையை அவர்களிடத்தில் வைக்கப்படும். 1000 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது.
தமிழ்நாடு முழுவதும் பார்த்தா சுமார் ஒரு 10லேருந்து 15 லட்சம் பேருடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்த்தோன்னா இந்த 15,000 பேருக்கு, இந்த 15 லட்சம் பேருக்கு எப்படி தான் இந்த அரசாங்கம் என்ன எங்களுக்கு ஒரு கோரிக்கை செய்ய போகிறாங்கன்னு தெரியல. உடனடியாக இந்த சிலிண்டர் விஷயம் மற்றும் இந்த நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த சமையல் தொழிலாளர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து சமையல் தொழிலாளர்களுடைய கோரிக்கை நாங்கள் நீண்ட நெடிய நாட்களாக கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட அந்த நல வாரியத்தை இப்போது இருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த எங்களுடைய வாரியத்தை அமைத்து இன்னும் இருக்கின்ற அந்த 10-15 நாட்களுக்குள் எங்களுக்கு உடனடியாக அடைத்து எங்களுடைய வாரியத்தை கொடுத்து நிர்வாகத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று தமிழக அரசை ஒரு கோரிக்கையை இது மூலமாக வைக்கிறோம். இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க? என்ன மாதிரியான உங்களுக்கு சிரமங்கள் இருக்கு? இப்போ சமையல் எரிவாயு பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு எப்படி ஆர்டர் எடுத்ததை எப்படி நம்ம சப்ளை பண்ண போகிறோன்ற பிரச்சனை தான் சார் அதிகமாக இருக்குது. நம்ம ஆர்டர் எடுத்துட்டோம், ஆர்டர் எடுத்தவங்களுக்கு இப்போ நம்ம சிலிண்டர் விலை அதிகமாகிடுச்சு, இப்போ நாங்கள் பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது இல்லையா? அப்படின்னா நாங்கள் கை காசு போட்டு தானே நம்ம சிலிண்டர் புக் பண்ணி அவங்களுக்கு சமையல் செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு நஷ்டமாகிறது மட்டும் இல்லாமல் எங்களை சார்ந்து இருக்க லட்சக்கணக்கான தொழிலாளர்களும் பாதிக்கப்படுவாங்கல்ல, அவங்களுக்கான நாங்கள் சம்பளத்தையும் கொடுக்கணும். ஸோ அதனால் எங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வோ அதை மட்டும் கொஞ்சம் அரசாங்கம் முன்னெடுத்து நடத்தினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.